இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் அதில் உள்ள 28வது அதிகாரத்தின் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். சங்கீதம் 105 அதில் உள்ள 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ இந்த வருடத்திற்கு தேவன் தந்த வார்த்தை எது? 1 நாளாகமம் 28 அதில் உள்ள 20வது வசனம். சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அப்ப இந்த வசனம் எப்படி நமக்கு நிறைவேறும் அப்படிங்கறத சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொன்னா அவர் உங்களை புடமிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களை அடிப்பார், அவர் உங்களை அணைப்பார், அவர் உங்களை முத்தமிடுவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை தப்புவிப்பார். எல்லாத்துக்கும் மேல அவர் உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகளை போல சில தீமைகளையும் அனுமதிப்பார். ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால? நம்ம நினைச்சுக்கிடும் எப்பவும் தந்துகிட்டே இருப்பார். தந்துகிட்டே இருந்தா நல்ல ஆண்டவர். எப்படி? தந்துகிட்டே இருந்தா நல்ல ஏசப்பா எப்பவும் எனக்கு என்ன சிரிச்சுட்டே என்ன நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன அடி கிடைச்சிட்டுன்னு வைங்களாம், அவர் இப்ப முன்ன மாதிரி இல்லை, அவர் என்னை நல்லா அடிச்சு விட்டாரு, அவருக்கு இப்ப என்னை பிடிக்கல, இப்படி சொல்லி முடிச்சிருவோம். அப்படி இல்லை. வாக்குத்தத்த வசனத்தை 1ஆம் தேதி அங்கேருந்து வசன அட்டை எடுக்கும் பொழுது, அல்லனா பாஸ்டர் தரும் பொழுது, அல்லனா ஒரு ஊழியத்திலிருந்து வசனம் வரும் பொழுது அந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்காரு, இது இந்த வருஷம் வசனம் நடக்கும். உங்களுக்கு நடக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் நிறைவேறும். வசனம் ஒரு நாளும் கீழே விழாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆனா வார்த்தை ஒளியாது. நம்ம பிரச்சனை தானே ஒளிஞ்சு போயிட்டு இருக்கோம், நம்ம தானே காணாம போயிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையில தேவன் தந்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் என்னை புடமிடுவதை, அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இங்க அது பெரிய ஒரு சம்பவம் இல்லையா? இந்த தாவீது மகனுக்கு இருந்து சொல்றாரு, நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன் வசனத்தை குறித்து, ரொம்ப பெருசா நான் உள்ள போய் பரிசுத்த வேதத்தினுடைய இது அந்த ஸ்காலர் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த பதிப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய எனக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய அறிவு எனக்கு இல்லை. ஆனால் நான் யோசிப்பேன் சில விஷயம். ஏன் சாலோமோனை விட தாவீது தானே பெரிய ஒரு பவர்ஃபுல் ராஜாவாக இருந்தார், ஏன் அவரை வச்சு இந்த ஆலயத்தை கட்டாம இது எதுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணி மகன்கிட்ட ஏன் கொண்டு போனார்? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு வசனம் அதில் வந்துச்சு. அதான் இன்றைக்கு இந்த 28வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும்
நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். போதும். ஒரு ஆலயத்தை, அதாவது உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பாதப்படியும் இருக்கிறதுக்கு ஏன் இருதயத்துக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? என் மனதிலே நினைத்து கட்டுகிறதுக்கு ஆயத்தம் பண்ணினேன். அடுத்தது, ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். தேவன் என்ன சொன்னாரு? நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். யுத்த மனுஷனை வச்சும் ரத்தம், அவன் மேல அவ்வளவு ரத்தப்பழி, அப்படிப்பட்டவர்களை கொண்டும் ஏன் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டான்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பங்களில உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய முன்னோர்கள், அவர்களின் நிமித்தம் வரக்கூடிய சில காரியங்களை தேவன் தடுத்து வச்சிருப்பார். சில காரியங்களை சிம்பிளா சொல்லிடுவோம், அவங்களுக்கு பழைய சாபம் எங்களை தொடருதுன்னு. இங்க ஒன்றும் தொடராது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தேவன் அவர்களை கொண்டு சில விஷயங்களை தடுத்து வச்சிருப்பார். அதை இன்னைக்குள்ள தலைமுறை, இன்னைக்குள்ள நம்ம பிள்ளைகளை வச்சு என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றணும். நான் நினைச்சு பார்க்கிறேன், தாவீதை வைத்து ஏன் செய்யாம சொல்றாரு, நீ யாரு? நீ எப்படிப்பட்ட ஆளு? யுத்த மனுஷன். யுத்த மனுஷனை கொண்டு அடுத்தது சொல்லுகிறது ரத்தத்தை சிந்தினவன். அப்ப பார்த்தாலும் அப்போ இந்த ரத்தம் சிந்தக்கூடிய பலருடைய வாழ்க்கையில கண்ணீரை வெடிக்க வைக்கக்கூடியவர்கள், பலருடைய வாழ்வில ரத்தம் வர வைக்கக்கூடியவர்கள், பலரை காயப்படுத்துகிறவர்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் நீங்க இங்க இருப்பீங்கன்னா, உங்க குடும்பத்திற்கு இந்த வருடத்துல வாசல்களை திறப்பேன் என்று சொன்ன வாசல்கள் திறக்காமல் போகலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஆரம்பத்திலேயே, ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்ன சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறான்? என் பொண்ணு ஏன் இப்ப சொல்லி கேட்காம இருக்கிறா? ஏன் எங்க பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் மொபைல் போனுக்குள்ளே விழுந்து கிடக்குறாங்க? இதை நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எரிச்சல் நிமித்தம், கோபத்து நிமித்தம், அல்லனா அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதை விட்டுட்டு, ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? போன ஆண்டுல எனக்கு ஒரு வார்த்தையை தந்தீங்களே, போன வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு போன வருஷத்துல ஒரு வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு தருவேன்னு சொன்னீங்களே, ஒண்ணுமே நடக்கலையே, என்னன்னு நீங்க விசாரித்தீங்கன்னா ஏதோ ஒரு இரத்தப்பழி, ஏதாகிலும் சில காரியங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும். வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய பரிசுத்த தொடுதல் இருக்கும் வரை உங்களை ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சகல கிரியைகளையும் முடித்து தீர்ற வரைக்கும் பார்த்து கொண்டே அவர் இருப்பார், உங்க கூடவே இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க பொறுமையா காத்திருக்கணும். ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க, பிரதர் ரொம்ப நேசிச்சேன் பிரதர், உயிருக்கு உயிரா நேசிச்சேன், என்னன்னே தெரியாது, திடீர்னு வேர்த்து கொட்டுச்சு, திடீர்னு இருந்த சேர்ல இருந்து இப்படி சரிஞ்சாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க, டக்குன்னு ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிட்டு போனோம், மரித்து போனார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில அனுபவங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட சில சடுதியான மரணங்கள், சடுதியான இழப்புகள் நடக்கும். திடீர்னு சில செய்திகள் நம்மளை வாட்டும், சில பிரச்சனைகள் நம்மளை தாக்கும், உடைந்து போய் நம்ம உட்கார்ந்துருப்போம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அது உங்கள் வாழ்வில் நடப்பதற்கான ஒரு அனுமதியை தேவன் கொடுத்ததற்கு காரணம், அதைவிட ஒரு மேலான, அதைவிட ஒரு பெரிய நஷ்டத்துக்கு நேராய், அதைவிட மேலான ஒரு வேதனைக்கு நேராய் நீங்கள் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கிடக்கும். அவங்க சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப தடையா இருக்கான்னு. இப்பவும் சொல்றேன், இது எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மறுக்கும். உங்க வாழ்க்கையில தடை என்பது அல்ல, தாமதம் தான். சிலர் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு இனி கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி கிடையாது. இல்ல, சொன்னது மனிதன். மனிதர்கள் சொல்லுவார்கள் முடிந்து போனது, மனிதர்கள் சொல்லுவார்கள் இனி நடக்காது, இனி நீங்க குழந்தை பிறக்காது, இனி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது, இல்ல அந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். அப்ப ஏன் இந்த தாமதம்? தேவன்
உங்கள் மூலமாய், உன் சந்ததி மூலமாய், உன் குழந்தையின் மூலமாய், உன்னுடைய பிள்ளையின் மூலமாய், உங்க வீட்டில் உள்ளவர்களின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதற்கான ஒரு தாமதங்கள். எவ்வளவு நாள் லேட் ஆகுது? ரொம்ப லேட் ஆகுதே? இல்லை, அந்த தாமதமாகும் நேரம் கர்த்தர் உங்களை புடமிடும் நாட்கள். இதை புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வராரு. நான் நல்லபடி சந்தோஷமா நான் பஹ்ரைன் தேசத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, எப்ப நீ கிளம்பு, என் ஊழியத்தை நீ செய்யணும் கூப்பிடுறாரு. அதாவது நல்லா சம்பாதிச்சு 58 வயசு 60 வயசு வரைக்கும் நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு பேங்க்ல எல்லாம் நிரப்பி வச்சுக்கிட்டு பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணிட்டு நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்றது பெரிய சாதனை அல்ல, அது பெரிய காரியம் அல்ல. நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பு ஊழியத்துக்கு வா. ஆண்டவரே, நான் எப்படி போறது? எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, ஜெபம் பண்ணவே தெரியாது. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு அவர் பைத்தியங்களை தேர்ந்தெடுப்பார். இன்னைக்கு உங்க கணவன் உங்க கண்களுக்கு முன்பு ஒரு பைத்தியக்காரனை போல தெரியலாம். இன்னைக்கு உங்களுடைய மனைவியை நீங்க பார்க்கும்போது இவளை வச்சு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம். உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இவன் உருப்படவே மாட்டான், இது விளங்காது, இது என் வாழ்க்கையில சந்தோஷத்தை ஒரு நாளும் தராது, பாரு இவன் கூட படிச்சதெல்லாம் நல்லா இருக்கு, இவன் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்ப சொல்லுகிற இந்த மனசுல வச்சுக்கொள்ளுங்க, இந்த வருஷம் முதல் 3 மாத காலங்களுக்குள்ள, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதத்துக்குள்ள பல இடங்களில பல சூழல்களில என் ஆண்டவர் உங்க குடும்பத்திற்குள்ள ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இந்த பைத்தியங்களை பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த பைத்தியங்களை? எந்த பைத்தியங்களை? நீங்க சொல்லுவீங்க இல்லையா, இது ஒண்ணுக்கு உதவாது, இதுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, இது ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பலர் அப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க. இவன் எங்க ஜெபம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நம்ம அப்படி நினைக்கக்கூடியவங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா என்னுடைய பார்வைக்கு அவன் ஒரு பைத்தியம், கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ஞானி. கர்த்தர் எடுத்து பயன்படுத்திடுவார். இப்ப நான் இங்க நிக்கிறேன், ஆண்டோட கேட்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, அப்படி ஏதாவது கொடுங்க. ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டோட நான் எங்க போறது? எனக்கு என்ன தெரியும்? சங்கீதம் 32 வச்சுக்கோ, இந்தா உனக்கு ஒரு வசனத்தை தர, நீ கிளம்பி போ, நான் படிச்சு பார்க்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. நான் படிச்சு பார்த்து நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இது என்ன சங்கீதம்? இந்த சங்கீதம் நமக்கு செட் ஆகாது, நல்ல வசனம் கொடுங்க, நல்ல செழிப்பான வசனத்தை தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 120 நாள் ஆண்டோடைய சமூகத்துல அழுது இருக்கிறேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே முழங்கால நிற்பேன். முழங்கால நின்று ஜெபம் பண்ணி அப்படியே தூங்கிடுவேன். திடீர்னு முழிச்சு பார்ப்பேன், 5 மணி நேரம் முழங்காலே தூங்கி இருக்கிறேன். அடுத்த உடனே என்ன ஆயிடும்? இருட்டிடும், வேலைக்கு போகணும், எந்திர வாழ்க்கை. பாருங்க, ஆண்டவர் திரும்பவும் அந்த வசனத்தை என்ன செய்யறாரு? அந்த ஒரு வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் உங்கள் குடும்பங்களில திறந்த வாசல்களை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, 1 வருஷம் ஆச்சு பிரதர், ஒழுங்கா பணமே அனுப்ப மாட்டாரு, எப்ப கேட்டாலும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு. இந்த வருஷத்திலிருந்து எனக்கு வேலை செய்ய நேரம் இல்லை, நிறைய வேலைகளை நான் வேண்டான்னு சொல்றேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு வாசல்களை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்காக கர்த்தர் புதிய வாசல்களை திறந்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை நீங்க கேட்பீங்க. தேவன் அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கணும், அவருடைய கிருபைகளை நம்ம மேல வைக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், வீடுகளை உட்கார்ந்து பார்த்துட்டு கூடிய உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, ஒருவேளை இந்த உலகத்துல நீங்கள் வேலை செய்யும் பொழுது, சகோதரா, இந்த உலகத்துக்கு நீ வேலை செய்யும் பொழுது, பிரதர் நான் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரதர், மாசம் தோறும் எனக்கு கமிஷன் அவ்வளவு கிடைக்கும் பிரதர், நான் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனேன்னா 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் முடிச்சிருவேன் பிரதர்ம்பா. இல்ல, இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது 10,000 கூட நீ ஒருத்திருக்க மாட்ட. இந்த கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ வரும் பொழுது உனக்கு 10,000 கூட யாரும் உன்னை நம்பி தர மாட்டாங்க. ஆனால் இந்த உலகம் தர முடியாத ஒன்று என்ன தெரியுமா? நீ ஜெபிக்க கூடியவர்களுக்கு அற்புதம் நடக்கும், நீ தொடக்கூடியவர்களுக்கு அற்புதம் நடக்கும், நீ நடக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், நீ போற வீடுகளில் நீ வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அற்புதம் வெளிப்படும். நீ போற வீடுகள்ல நீ போய் சொல்லுவ, இயேசுவின் நாமத்தினால சீக்கிரம் கர்த்தர் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும், சீக்கிரம் ஆண்டவர் இதை செய்வாருன்னு சொல்லிட்டு வாங்க. அந்த வீட்டுக்குள்ள வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சகல கிரியைகளையும் அவர் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அவர் உங்க கூட இருப்பார். இந்த தாவீது யுத்தம் செய்கிறவனாகவும் அவன் இரத்த பழிகளினால இருந்ததுனால அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியல, அதை
செய்ய முடியல. அடுத்தது கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே அந்த 28வது அதிகாரம் 6-7 வசனம். அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலோமனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இந்நாட்களில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானே. ஆனால் அவன் ராஜ்யத்திற்கு பாரியத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். ஆமென். கவனிங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை, உங்களுக்கு கண்ணு முன்னாடி வாசல்களை கர்த்தர் திறப்பேன்னு சொல்றாரு. அப்போ அது திறக்கணும்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். நீங்க இருக்கிற அதே வீடு தான். நான் என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் நிற்க முடியாது. கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் இந்த தப்பை பண்றாங்க. சகோதரிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கை. அதாவது உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, உங்களை கொண்டு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு. அவர் உங்களை தெரிந்து கொண்டதுக்குள்ள நோக்கம் அது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? என்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைத்தாரோ, கர்த்தர் என்னைக்கு நம்மளை பரிசுத்த ஜாதியா தெரிந்தெடுத்தாரோ, அன்னையிலிருந்தே சத்ருவுடைய சாத்தானுடைய ஒரே திட்டம் என்னது? குடும்பத்தை உடைக்கணும், குடும்பத்தை கெடுக்கணும், கணவன் மனைவி சமாதானத்தை கெடுக்கணும், அப்பா அம்மா அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை உடைக்கணும். இது இவ்வளத்தையும் செய்துட்டாங்கன்னா உங்க வீட்டை ஒருத்தரும் தட்ட வேண்டாம், அது தானா பொடிஞ்சு விழுந்துரும். அல்ல, புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம மேல அப்படி ஒரு கிருபைகளை வைக்கிறார். இப்ப பாருங்க, தாவீது தகப்பன் சாலோமனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? வாசிங்க 6. அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். என்னுடைய ஆலயத்தையும் என்னுடைய பிரகாரத்தையும் கட்டுறதுக்கு நான் யாரை தெரிஞ்செடுத்திருக்கிறேன்? உன் குமாரனை சாலோமனை. அப்படின்னா நீங்க சாலோமன் சொல்லாதீங்க, என் பிள்ளையன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் பிள்ளைய. உங்க பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க பிள்ளைகள் பெரிய காரியம் செய்வதற்காக தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்போ புடமிட்டு இருக்கிறார். யாராவது உங்க பிள்ளைக்கு, என் மகன் வெளியே போயிருக்கிறான், என் மகன் வேலை தேடி போயிருக்கான், என் மகன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருக்கிறான், என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் பொண்ணு இந்த மாதிரி படிப்புக்குன்னு போயிருக்கிறான், இன்னும் ஒண்ணு நடக்கல, கவலைப்படாதீங்க. இந்த குறிப்பிட்ட நாட்களில உங்க பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? அழகாக புடமிடுவார். ஆமென் சொல்லுங்க. இது எதுக்கு புடமிடுறாருன்னா, புடமிட்டு தூக்கி கொண்டு வந்தாதான் அவருக்காக பயன்படும், இல்லைன்னா ரோட்ல போற ஆட்களுக்கு பயன்படும். புடமிட்டு தூக்கிட்டு வந்தாச்சுன்னா தேவனுக்காக நிற்கும். கர்த்தர் எனக்கு நிறைய அடிகளை தந்து என்னை கடங்காரனாக்கி நடு ரோட்ல கொண்டு விட்டு நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து என்னை தேவன் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னை அழகா புடமிட்டு இந்த உலகத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நீ பிரயோஜனம் இல்லை. அப்ப எனக்கு ஒரு சூழலுமே கொண்டு தாராரு. இங்கிருந்து நான் அப்படியே வெளிதேசத்துக்கு போறேன். அப்ப நான் வெளிதேசத்துக்கு போறேன், எனக்கு பெரிய சந்தோஷம். எப்படி? என்னை யாரையும் நீ பார்க்க முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் வாழலாம் இல்லை. அங்க என்ன செய்யறாரு? என்னை அழகா தூக்குறாரு. போன 3வது மாசமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குகிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறார். ஞானஸ்நானத்துக்கு சண்டை போட்ட ஆள்னா அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு கர்த்தரனை கீழ்ப்படிய வைக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் தாராரு. எனக்கு புரியல, என்னை நம்பி 100 ரூபாய் எவனுமே கடந்துட மாட்டாரு. ஆனா இவர் என்னெல்லாமோ தாராரு. கூட்டிட்டு போறாரு, வசனத்தை கொடுக்கிறாரு. அது வரைக்கும் நமக்கு வசனம்னா கசப்பு. எனக்கு நான் வச்சிருந்த பேர் என்ன தெரியுமா? கார் பார்க்கிங் கிறிஸ்டியன். நான் என்ன கிறிஸ்டியன்? கார் பார்க்கிங் கிறிஸ்டியன். நான் வந்த உடனே எங்க தான் நிப்பேன்? காருக்கு பக்கத்திலே தான் நிப்பேன். சர்ச்சு முடிஞ்ச உடனே காருக்கிட்டே நிப்பேன். சர்ச்சு முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கார்ல ஏறி போயிடுவோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துற. அன்னைக்கு கார் பார்க்கிங்ல நின்னவனை கொண்டு போய் கர்த்தர் அன்றைக்கு பலிபீடத்துல விடணும்னு சொன்னா எத்தனை அடிகள், எத்தனை பாடுகளை உள்ள கொடுத்து, பாடங்கள் கொடுத்து. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அநேக குடும்பங்களை தேவன் இன்னும் பயன்படுத்த விரும்புறோம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வயசே கிடையாது. ஆமா, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டே இருக்கலாம். நான் அதனாலதான் இந்த முதியோர்கள் மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசம் என்னன்னா, எந்த வயசுலையும் அடுத்த செகண்ட் வரைக்கும் என்ன செய்யணும்? ஆமா, அந்த அடுத்த செகண்ட் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கணும். சாலோமன் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளதுனால தான் கர்த்தர் சொல்றார், அவரே சாட்சி சொல்றார். அடுத்தது இந்த வசனத்துல சொல்லுகிறார், நான் குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இந்நாட்களில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். நல்ல கவனிங்க, அவருடைய கற்பனைக்கும் அவருடைய நியாயங்களுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நடந்தால்
ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவருடைய கற்பனை, புரியுதா உங்களுக்கு? அவருடைய கற்பனைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். அந்த கீழ்ப்படிதல் நம்மகிட்ட வந்துட்டுன்னு சொன்னா அவர் நம்ம என்ன செய்வார்? முதல்ல அப்பா இவன் நமக்கு ஆளு, இவன் நம்ம பிள்ளை, அப்படியே என்ன செய்வார்? தன்னுடைய ராஜ்யத்துக்காக அவனை திடப்படுத்துவார். அடுத்தது நீங்க ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அடுத்தது ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் அவர் எதிர்பார்க்கிற இன்னொரு முக்கியமான ஒன்று, ஆலயத்தை கட்டுவேனுங்கிறார். இந்த வருஷம் இந்த வாசல்கள் திறக்கும் போது அந்த ஆலயத்தை கட்டுவேங்கிறார். அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன ஆலயம்? அன்றைக்கு ஆலயங்கிறது கட்டடம். கட்டடத்தில் யார் வீட்டு இருந்தா? அவர் வந்தார். இப்போ இது என்னது? நம்ம இப்போ இருக்கிற இடம் என்னது? கட்டடம். இது ஆலயம் தான், இதுவும் ஆலயம் தான், இதுவும் கட்டடம் தான். ஆனா இங்க அவர் வரல. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? பிரசன்னமாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். அந்த மகிமை இங்க விளங்கும். புரியுதா உங்களுக்கு? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒருத்தர் 2 பேர் என்னுடைய நாமத்துல நீங்க எங்க கூடி வந்தாலும், சிலர் சொல்லுவோம் இது கட்டடம் தானே, இங்க அவர் நேர்ல வரல, அப்ப எங்க வீட்டுக்கு வரமாட்டாரா? ராமன் சொல்லுங்க. இந்த எண்ணம் நம்மளுக்கு வருது நிறைய பேர். அதனாலதான் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுவது போல நாமளும் விட்டுவிடக்கூடாது. அப்ப இங்க உள்ள வரும் பொழுதே அந்த பிரசனத்தை நீங்க என்ன செய்யலாம்? உணர முடியும். அப்ப அதுக்கு தான் நம்ம சபைக்கு போறது. ஏன் சபைக்கு போறோம்? ஏன்னா எங்க வீட்டுக்கு வரமாட்டாரோ, நான் ஜெபம் பண்ண அவர் வரமாட்டாரோ, அப்படி நம்ம விதண்டாவாதம் பேசாம இப்படிப்பட்ட இடங்களில அல்ல நம்முடைய சபைகளுக்குள்ள நம்ம போகும் பொழுது அந்த ஆவியானவருடைய பிரசனத்தை நாம உணர முடியும். அதை விட மேலான ஒரு சத்தியம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், அதில் உள்ள 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3 அதில் உள்ள 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயம் யாரு? நம்ம தான் ஆலயம். நீங்க தான் யாரு? ஆலயம். அப்ப அவர் எந்த ஆலயத்தை கட்ட விரும்புறாரு? இன்னைக்கு நம்ம ஆலயத்தை. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்ட விரும்புறார். அப்போ இந்த ஆலயத்தை நீங்க கெடுத்தா நான் உங்களை கெடுப்பேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க தவறான சிந்தனை, நமக்கு இப்ப பாவம்னு சொன்ன உடனே, பாவ பழக்கம்னு சொன்ன உடனே நம்ம யாரை தான் பாக்குறோம்? அவங்க குடிக்கிறாங்க, அதனால அந்த ஆலயம் கெட்டு போயிடும். இல்ல, தப்பான சிந்தனை மனசுக்குள்ள வந்துட்டுனாலே இந்த ஆலயம் கெட்டு போயிடும். இந்த ஆலயத்தை கெடுக்காம பார்த்துக்கிடணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கெடுக்க கூடாது. ஏன்னா அவர் இந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். இந்த ஆலயம் கட்டப்பட்டுன்னு சொன்னா வாசல்கள் திறக்க ஆரம்பிச்சிடும். அதே போல இன்னொன்று, போன வருஷத்துல எனக்கு ஒன்றும் நடக்கல, அப்ப இந்த வருஷம் மட்டும் எப்படி நடக்கும்? அப்படி யோசிக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுடைய சகல கிரியைகளையும் நீங்கள் முடித்து தீர் மட்டும் அவர் விலகவே மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஏன் அப்படின்னா அது என்ன உறுதி? என்ன உறுதினா இவ்வளவு நாளைக்குள்ள உங்களுடைய ஆலயத்தை அவர் கட்டி முடிச்சிருவார். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட மாட்டேன், இத்தனை வருஷம் சொல்வழி கேட்க மாட்டேன், இத்தனை வருட காலம் எது சொன்னாலும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், இத்தனை வருட காலம் எதுக்கும் திரும்ப மாட்டேன், வணங்கா கழுத்து, எல்லாத்தையும் இந்த 3 மாசத்துக்குள்ள மாற்ற போகிறார். முதல் 3 மாத காலத்துக்குள்ள கர்த்தர் அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல 8வது வசனம், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேளுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்க கிரியைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட கிரியைகள் நீங்களும் யோசிங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சரீரத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். இந்த இங்க அதான் உள்ள இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்தை நான் பேசுறது இந்த ஆலயம் இல்ல, புரியுதா உங்களுக்கு? இந்த கட்டடம் கல் மண்ணினால கட்டப்பட்ட இந்த ஆலயம் இல்ல, இந்த சரீரமாகிய ஆலயத்தை அவர் கட்ட விரும்புகிறார். இது கட்டப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். சில நேரங்களில பல வருடங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரயாசப்பட்டு ஒரு கட்டத்தில் இனி வேண்டான்னு விட்டுருவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த டேட்டை போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எது எல்லாம் இனி நடக்காது என்று
நீங்கள் முடித்து வைத்தீர்களோ அது எல்லாத்தையும் என் ஆண்டவர் திரும்ப துவங்கி வைப்பார். ஏன்னு சொன்னா உங்களை புடமிட்டு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை பார்ப்போம். எல்லாரும் உங்களை கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்களேன். கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்க, கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைபடக்கூடிய நேரம் இது. பரிசுத்த தேவன் உங்களோடு இடைபடுகிற நேரம் இது. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு கூட என் கண்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. என் கிரியை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்மட்டும், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி நீங்க தந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல தெய்வமே, தாவீது தன்னால் முடியாத ஒன்றை, தேவன் அனுமதிக்காத ஒன்றை, தெரிந்து கொள்ளப்பட்ட தன் மகனுக்கு எப்படி ஆலோசனை கொடுத்து, கர்த்தர் உன்னோடு இருப்பார், என்னுடைய தேவன் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வியாதிப்பட்டவர்கள், பலகீனப்பட்டவர்கள், இப்பொழுதும் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் குடும்ப எல்லையில வராதபடிக்கு என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவுடைய பரிசுத்த இரத்தத்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு இவர்கள் மேல உடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகள், சபையின் பாதையில எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகள், குடும்பத்தில் எங்களுக்கான உத்தரவாதங்கள், பிள்ளைகளை வளர்ப்பதில் எங்களுக்கான அங்கீகாரங்கள், இதெல்லாவற்றையும் நாங்கள் ஞானமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் யதார்த்தமாக ஒரு நல்ல மனதோடு சில காரியங்களை இங்கே நாங்கள் பேசி இருக்கிறோம் அப்பா. நீர் சொன்ன நல் வார்த்தைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படியே நடப்பதாக. நீர் எங்களுக்காக வாசல்களை திறந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பேசும் உன்னோட திட்ட